சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பழங்காலத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லாத காலங்க, அதாவது மருத்துவ வசதி இல்லாதப்பெல்லாம் வந்து சித்த வைத்தியம் அப்படிங்கிற முறையில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ வந்து ஒரு சில கோயிலுக்கு போனால் ஒரு சில நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் மரபுகள் படி வந்துங்க ஒரு தெய்வமும் ஒரு புனித தலமும் அது வழிபட்டு வந்தாங்க. அது எதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு முதல்ல நரம்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா, திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கோயில் போய் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோல், பல், தொண்டை இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாயகி அம்மனை போய் பார்த்து தரிசிச்சுட்டு வாங்க. அங்கே திருச்சாத்துருண்டைன்னு சொல்லி ஒரு மருந்து தருவாங்க, 100 ரூபா தான் வருங்க. அதை வாங்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா பல பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் கேள்வியும் பட்டிருக்கிறோம். பயிர் தொடர்பான பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா குணசீலம் போயிட்டு வாங்க. இதய நோய் சம்மந்தப்பட்டது வந்துருச்சு அப்படின்னா திருநின்றவூரில் இருதய பாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அந்த சாமியோட பேருங்க. அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே என்ன பரிகாரமோ அதை செஞ்சுட்டு வாங்க. குழந்தைகளுக்கு வந்து உடல்நல பிரச்சனைகள் வந்துருச்சு, குழந்தை வந்து வளர்ச்சி குறைபாடு இருக்குது, வளர்றதே இல்லை, சரியான முறையில் கரெக்டாக இருக்கிறது இல்லை அப்படின்னா மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற குழந்தை ஆனந்தர் சுவாமிகள் ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் நல்லா இருக்குங்க. கண் சம்மந்தப்பட்ட நோய்கள், பார்வைகள், குறைபாடுகள் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு, சென்னையில் இருக்கிற வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். பல் சம்மந்தப்பட்ட, தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா திருமலிசை ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு போய் சாமிக்கு வேண்டிட்டு வாங்க. அங்கே என்ன பரிகாரமோ அதை சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லாகும். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா கதிரேஸ்வரர் கோயிலுக்கு போய், குன்றத்தூர் மலை மேல் இருக்கிற கதிரேஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்கள் தெய்வத்தை வேண்டிட்டு வாங்க. மனநோய்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது, மனநோய் பிரச்சனைகள் இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப முடியல, சொந்தம் வச்சு கேட்குறதில்ல அப்படின்னா இங்கே திருப்பூரில் இருக்கிற திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வரலாம். இந்த மாதிரி பல இடத்துல பல கோயில்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் கும்பிட்டு சாமி தரிசனம் செஞ்சுதாங்க பல நோய்கள் வந்து சரி பண்ணிட்டு வந்தாங்க. இது நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சிவாய நம. நான் உங்களுக்கு கருவாண்டு. இந்த சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் செய்யுங்க. பல பேர் வந்து நாங்கள் போயிட்டு சரியாக போவோமா, ஏற்கனவே அங்கே வந்து பைத்தியம் முடிச்சு அங்கே தான் தெரிஞ்சுருக்காங்கலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி குருத்தனமெல்லாம் வேண்டாங்க. சாரி.